ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்ட்ரல் வந்துட்டோம். சென்ட்ரலில் வந்திருக்கோம் பாருங்க, இதான் சென்ட்ரல், சென்னை சென்ட்ரல். ஓகே, இது ஜிஎஸ் ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல். மெட்ரோ கீழே தான். கீழே நாங்கள் எங்கே போகிறோம் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சென்ட்ரலுக்கு வந்துட்டோம். வாட்டர் பாட்டில் தள்ளின்னு இது லோக்கல் ட்ரெயினில் நாங்கள் போகல, எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் தான் போகிறோம். எந்த ட்ரெயின்னு கண்டுபிடிங்க. இப்போ உள்ளே போக போகிறோம் நாங்கள். நம்ம ஃப்ரெண்டு ஸ்ரீஹரியை தான் தேட போகிறோம். அவள் வந்து 9ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் இருக்குன்னு சொன்னான். போயிட்டு பார்ப்போம் இதுக்கானான்னு. ஓகே, இப்போ போயிட்டு இருக்கோம் நாங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா நாங்கள் 9ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம் வந்துட்டோம். ஸ்ரீஹரி இருக்கானா தெரியல, ஒரு கால் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? கால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம பையன் ஸ்ரீஹரி எங்கள் 3ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் சாப்பிட்னு இருக்கான்னு சொல்கிறான். ஸோ நம்ம 3ஆம் நம்பர் பிளாட்ஃபார்முக்கு போயிட்டு இருக்கோம். பாருங்க, 3ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம் அதனால எப்போவுமே க்ரௌடாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய க்ரௌடாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீஹரி ஃப்ரெண்டை தான் தேடி போயிட்டு இருக்கோம். எங்கே இருக்கான்னு தெரியலாம. இது பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் ட்ரெயின் செம்மையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. உள்ள கம்பார்ட்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஏசி காத்தெல்லாம் பயங்கரமாக அடிக்குது. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம்னா இந்த ட்ரெயின் நாங்கள் போகிறது இந்த ட்ரெயின் இல்லை, இருந்தாலும் உள்ளே போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உள்ள கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஹலோ காய்ஸ், இதை பாருங்க, நம்ம பையன் உட்காந்து சாப்பிட்டுக்கிறான். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இல்லையா, கேமரா குவாலிட்டி நல்லா இல்லை. ஸோ போயிட்டு கிட்ட போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, சீனா உட்காந்து இருக்கான் பாருங்க. இவன் தான் நம்ம பையன் ஸ்ரீஹரி. பாருங்க, ஆய் சொல்லு. ஆடா, திஸ் இஸ் ஸ்ரீஹரி. எப்படி இருக்க? இதுதான் வந்தே மாதம் ட்ரெயினா? எப்படி இருக்கு? ஹாய், இவன் தான் வேல்முருகன், இவன் ஸ்ரீஹரி. நாங்கள் தான் போய் ட்ரிப் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு சைக்கோ இருக்கான், புஷ்பராஜ். அவன் வர லேட் ஆகும். நாங்கள் புஷ்பாக்காக வெயிட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இப்போ டீ குடிக்கிறான், பாதாம் பால் குடிக்கிறான் பையன். பார்த்தீங்கன்னா நான் பாதாம் குடிக்கிறேன். புஷ்பராஜ் இன்னும் வரல, அவன் கோயம்பேட்டில் இருக்கான். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, கட் பண்ணுறா. இவன் தான் புஷ்பராஜ். எப்படியோ வந்துட்டான். இது ஸ்ரீஹரி. இப்போ ட்ரெயின் மூவ் ஆகுது பாருங்க. சரிடா, என்ட்ரன்ஸில் பாத்துறா. ஐயோ, ஸ்டார்டிங்கே ஃபோன் போயிட போகுது. கேமரா வச்சு உள்ள வைக்கிட்டு கேமரா எடுத்தாங்க. இது நம்ம பேர் தான் டிக்கெட். இப்போ நாங்கள் பாத்ரூம் உட்காந்து பஸ் வந்துட்டு இருந்தது. அந்த பஸ்ல அப்படியே திருப்பதி போயிட்டு அப்படியே பஸ் 101 நெக்ஸ்ட் வந்தா அப்படியே இருக்கேன் சீட். ஹாய். இப்போ நாங்கள் அரக்கோணம் வந்திருக்கோம். அதனால ட்ரெயின் அரக்கோணத்தில் நிற்கிது. பார்த்தீங்கன்னா தெரியும் அரக்கோணம். வழிவர்றாடி. இப்போ ட்ரெயின் எங்கே அரக்கோணத்தில் நிற்கிது? திருத்தணியில் நிற்கிது பாஸ். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா ரேணுகுண்டாவில் இருக்கோம். பார்த்தீங்கன்னா வேறங்க வெயிட் பண்ணுறோம். ரேணுகுண்டாவில் இருக்கோம். ஹலோ கைஸ், ரேணுகுண்டா ரெட்டி. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா பஸ் ஏறிட்டோம். பாருங்க, வேல்முருகன் இங்கே இருக்கா. ஹாய் காய்ஸ், இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா ஆக்சுவலா இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா மேல் திருப்பதி போயிட்டு இருக்கோம்.
லேட் ஆயிடுச்சு நைட்டு போயிட்டு என்ன பண்ண போகிறோம் குளிர் வேறு பண்ணுறாங்க குளிர்லாம் ஒரு இப்போ இது எல்லாத்தையும் வச்சு இங்கிலீஷ்ல சொல்லுவான். So where will I can go? We are going up into the main Tirupati called main Tirupati Tirumala Tirupati. ஸ்டார்டிங்ல டிக்கெட் எடுக்கிறது Yeah, the main thing is there is no conductor in this bus. We can go without taking the ticket like that. அவன் என்ன சொல்றான்னா இந்த கண்டக்டர்ல டிக்கெட்டே இல்லை கட்சி கண்டக்டர்ல டிக்கெட்டே இல்லை இந்த பஸ்ல கண்டக்டரே இல்லை நாங்க டிக்கெட் எடுத்துமா இல்லையா கூட செக் பண்றதுக்கு யாருமே இல்லை இப்போ எல்லாம் வித்தவுட்ல வரான் என்ன பண்றது திருப்பதி திருமலா பஸ்ல இருக்கோம் நாங்க இப்போ டிக்கெட் கவுண்டர் வாங்க போகலாம் பாய். ஹலோ காய்ஸ் இதுதான் என்ட்ரன்ஸ் செக்கிங். இப்போ ஸ்ரீஹரி பாம் வச்சிருக்காங்க இல்லை செக் பண்ணுவாங்க கொஞ்ச நேரத்தில். They can அவனோட check அவனோட our body. அவனோட மெயின் பாயிண்ட்டை டச் பண்ணுவாங்களான்னு தெரியாது. குச்சி இழுத்து விட்டு போகிறாங்க. என்ன ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி நீ இறங்கிட்டோன்னா செக்கிங் அப்புறம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சொல்லு. I'll tell that later. ஓகே கைஸ் இப்போதான் செக்கிங் முடிஞ்சது. ஸ்ரீஹரி என்ன ஃபீல் I பண்ணி felt some harassment. செக்கிங் எப்படி இருந்தது? No, I told him I felt some harassment. He pressed my can't read explicitly. Pressed my? He நல்லா pressed check my. பண்ணாங்களா? Yeah, அதானே சொல்றேன். He pressed my da அப்படின்னு. நீ என்ன நினைச்சிருந்தீங்க அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா? Actually, this shirt has no pocket. They pressed us. They pressed it. அப்புறம் Sexual harassment. இம்பார்ட்டன்ட் Harassment. பாயிண்ட் கேட்டிருந்தேன். மெயின் பாயிண்ட்ல என்ன செக் பண்ணாங்க? They don't. Main no, bro. சரி ஐயோ தலையே வலி சுத்தம் மேலே போனேன். இறங்கிட்டு வந்து எங்கன்னா தைலம் கடை இருந்தால் வாங்கி போடணும். என்ன தலாலியா கொல்லிமலையே இப்படிதான் இருக்கும். கொல்லிமலை. கொல்லிமலையே பைக்ல போகணும்ல சரியா ஜாலியா இருக்கும். பைக்ல ஜாலியா போனேன். எட்டு மாதிரி இருக்குடா. எட்டு மேல எட்டு இப்படி போட்டே இரு. எட்டு போட்டு திருப்பதி சிட்டி. இப்போ நாங்கள் திருப்பதி வந்துட்டோம். ரஞ்சித் மொட்டை போட போறோம். கடைகளில் பார்த்துன்னு இருக்கோம். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இப்போ பார்த்தீங்கன்னா ரஞ்சித் வந்து மொட்டை போட போறான். பிஃபோர் பார்த்துக்கோங்க எப்படி இருக்கான்னு. வேலு அப்புறம் வேல்முருகன் போட போறான். இது செகண்ட் டைம். ஹரி அதே பாருங்க. ஹாய் ஹரி. நாங்கள் வந்தோன்னோ அந்த ஸ்டார்டிங்லேயே இங்கே வந்து பிரசாதம் தந்தாங்க. சாம்பார் சாதம் செம்மையாக இருந்தது. பெட்டர் தென் பெங்களூரு. செம்ம டேஸ்ட்டு சாம்பார் சாதம். பட் என்னன்னா மழை செம்மையாக பிடிச்சிக்கிச்சுங்க. இப்போ நாங்கள் மொட்டை அடிக்க போனோம். நானும் வேணும் மழை செம்மையாக பெய்ஞ்சிருக்கா என்ன பண்ணுறது தெரியல. சாம்பார் சாதம்னா சுட சுடன்னு செம்மையாக டைமுக்கு அது செம்மையாக இருந்தது. வச்சாவா இருந்தாமா. ட்ரிப் வித் எண்டு. சரி காட்டுற நான் ஒழுங்கா இவன் எப்படி உட்காந்துக்கிறானா காவாவத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரி உட்காந்துக்கிறான். பாரு எப்படி உட்காந்துக்கிறான்னு. அடுத்தது இங்க ஒத்துவன். இவன் பார்த்தானா 10 தூங்கினீங்கிறான். உனால தாங்க முடியல உடம்பு. அங்க பாருங்க எப்படி நடிக்கிறான்னு மட்டும் பாருங்க. நடிப்புனா நடிப்பு. அப்படியே நம்ம பையன் ஒருத்தவங்க சைடு. இவன் நம்ம பையன் வெக்கப்படுறானா. உங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க. திருப்பதி செருப்படி திருப்பதி செருப்படி. அப்புறம் வந்ததுக்கு எவ்வளோ செய்யணுமோ அவங்க சேர்ந்துட்டாங்க. வேற யூடியூப் சேனல் பேர் என்ன ப்ரோ? கோடிங் ப்ரோ. த பாய்ஸ் ஸ்குவாட். த பாய்ஸ்
ஸ்குவாட் சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க த பாய் ஸ்குவாட். சக்கரை ப்ரைஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யாருக்காச்சும் பண்ணுங்க. போதும் ப்ரோ, கஷ்டமா இருக்கு. மச்சான் நீ எதனா லாஸ்டா நீ எதனா சொல்ல விரும்புறியா? போட போறீங்களா இது எடுத்து? ரொம்ப டயர்டாக இருக்கு எனக்கு. இந்த பாருங்க புஷ்பராஜ் தூங்கிட்டான் அந்த பையன். வேலு பைத்தியக்காரனாட்டம் இருக்கான். நானும் தூங்க போகிறேன் இப்போ. ரொம்ப டயர்டாக இருக்கு. வீடியோ போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். பாய். நம்ம வீடியோ செக்டர்லாம் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருக்கு, முடிச்சுட்டு அப்லோட் பண்ணிடலாம். ஓகே பாய் காய்ஸ். ஆமா, நீங்க vlogs